தெரியல. Why you all don't throw the pencil? So sayang with the pencil. சுண்டு விரல் பெருசு தான் இருக்கும். பட் அதுதான் நீங்க பாய்ப்பீங்க. ஓகே, அது கையில புடிச்சிருக்கும் போது பென்சிலே தெரியாது. யார் அந்த மாதிரி பென்சில் வச்சிருக்கா? சொன்னாங்கல்ல, யாராவது கொடுத்திருப்பாங்க, ஆசையா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட், எஸ். ஓகே, சோ யார் இந்த மாதிரி ஷார்ட் பென்சில் வச்சு இன்னும் பென்சில் பாக்ஸ் வச்சு பாய்க்கிறீங்க? ஷார்ட் பென்சில். Don't use the short pencil, okay? நல்ல லாங்கான பென்சிலா, நல்ல ஷார்ப்பான பென்சிலா பாருங்க. Then your handwriting will be nice. Okay, that is the because ஒரு எழுதுறதுக்கு ஒரு டூல் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் ரூல் நம்பர் 1. என்னது, உங்க பாய்க்கிறவங்க எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே ப்ராப்பரானதா இருக்கணும். அண்ட் ஃபார் பேன் வந்து நான் டீச்சரே இந்த ஃபைபர் கேசல் தான் பாய்க்கிறேன். ஃபைபர் கேசல் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி குட் பேன். ஸோ பேன் வந்து இந்த மாதிரி சி பிக்சர் டி இங்கு வெளியாச்சுன்னா தயவு செய்து தூக்கி வீசிடுங்க. இதே வச்சு பாய்ச்சிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ பிகாஸ் இது வந்து அந்த புக்கே வீணாக்கி விட்டுரும். அண்ட் தென் நீங்க லிக்விட் பேப்பர் போட்டீங்கன்னா கரெக்ஷன் பேனு அது நீங்க எவ்வளவு தான் பாய்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நார்மலி சீப் பேன்ஸ் வில் ஹேவ் திஸ் ப்ராப்ளம், லீக்கேஜ். இன்னொன்று வந்து நீங்க வந்து சரியா க்ளோஸ் பண்ணாம வச்சீங்கன்னா பென்சில் பாக்ஸ் எல்லாம் இங்கா போயிடும். அப்புறம் வந்து நீங்க பாய்ச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணாம தூக்கி போட்டீங்கன்னா அது இங்கு ட்ரை ஆயிரும். ஸோ கீழே உளுந்துச்சுனாலும் பேனுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, கீழே உளுந்துச்சுனாலும் பேனுக்கு இந்த ப்ராப்ளம் வரும், லீக்கேஜ் ஆயிரும். ஸோ நார்மல் பேன் பாருங்க. ஃபைபர் கசர் பேன் இஸ் குட், good to use. And then any slimமான பேன், don't use a thick பேன், கை வலிக்கும். ஸோ ஸ்லிமான பேன், உங்களால எழுதக்கூடிய பேன் வந்து நீங்க பாய்ச்சி எழுதலாம். ஓகேவா? So that is rule number 1. Use a nice pen and pencil. Okay, number 2. Next slide, sister. அடுத்த ஸ்லைட் சிஸ்டர். இது வருது. Okay, so nice pen and pencil. யார் இங்க் பென் பாய்க்கிறா? பென் டவாட் அந்த இங்க் ஃபில் பண்ணி பாய்ப்பாங்களே. Who's using that pen? Anyone using the ink pen? Oh, you're using ink pen. Okay. So on the ink pen, no, I mean the ink fill up பண்ணி பாய்ப்பாங்களா அந்த pen. Anyone using that pen? Okay, but use it carefully la, ஏன்னா இல்லாட்டி அது பேப்பர்லாம் வீணாக்கி விட்டுரும். Okay, so rule number 2 is maintain a relaxed grip. Okay, you see got 4 pictures here, right? Okay, the first picture is the correct one. அதெல்லாம் அது wrong போட்டிருக்காங்க. But I believe இங்க இருக்கிற பாதி பேர்ல இந்த மாதிரி நீங்க புடிச்சு எழுதுவீங்க. Correct. Okay, see number 1, dynamic tripod. They call dynamic tripod. They will hold the pen or pencil like this. Okay, can you see? They hold the pen and pencil like this. Normal எல்லாமே அப்படிதான் புடிச்சு எழுதுவோம். Okay, so this is the correct way. And then another one more thing, நீங்க எழுதும் போது make sure your hand, the hand இருக்குல்ல அது டேபிள் மேல இருக்கணும். Must be on the table. Okay, டேபிள் மேல நீங்க வச்சு அப்புறம் எழுதுறோம். அப்ப உங்க ஹேண்ட்க்கும் அது சப்போர்ட் கிடைக்கும், கையும் வலிக்காது, எழுத்தும் அழகா இருக்கும். அப்படி நீங்க டேபிள தூக்கி வெறும் அந்த சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி வச்சு எழுதுறீங்கன்னா அது வந்து உங்க கைக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அழகான ஒரு ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு வரணும்னா மேக் ஷுவர் யுவர் ஹேண்ட் இஸ் ரெஸ்ட் ஆன் த டேபிள். ஸோ நல்ல ஸ்பேஸ் எடுத்துக்க. ஸ்கூல் டேபிள் உங்க டேபிள் பெருசா இருக்கும் தானே, ஸ்பேஸ் எடுத்துட்டு டேபிள் மேல வச்சு அப்புறம் நீங்க எழுதுங்க. Okay, so number 2 is the wrap graphs. Okay, this one, if you hold like this, last time I have some of my friends, they used to write like this. When they write like this, என்னன்னா அந்த மத்த இந்த இடம் பாருங்க, இந்த பென்சில் பிடிச்சிருக்கீங்களா அதுல அந்த ரத்த ஓட்டம் பாருங்க எப்படி பாத்துக்கும். பிகாஸ் எல்லாமே நீங்க கம்பல் பண்ணி பிடிச்சிருக்கீங்க, ரைட்? அண்ட் தென் இந்த இடம் இதெல்லாம் அப்படியே பிளாக் அப்படியே pressure இருக்கும். யார் இந்த மாதிரி எழுதுவா? Number 2. Who will write like this? Who used to hold the pencil like this? Okay, let's see. 1 2 3 4 வச்சுக்கோ. 1 2 3 4. Okay, dynamic chord is number 1, thumb wrap is number 2, 5 fingers number 3, and upright tripod is number 4. Okay, tell me which method you used to write, all of you.
1 னா 1 போடுங்க, 2 னா 2 போடுங்க, 3 னா 3, 4 னா 4 போடுங்க. இந்த மெத்தட் நீங்க பாய்ப்பீங்க. 1, okay, 4. 1 and 2, okay. Very good. Number 1, very good. Okay, then you are on the right point. Okay. So last time, yes, I also used to do the number 2. Sometimes எழுத்து கொஞ்சம் மாத்தி எழுதலாம் அப்படின்னா அந்த number 2 பாய்ப்பேன். பட் எனக்கு வந்து அது செட் ஆகல. I still prefer the number 1. Okay, so number 2 பாத்துங்க. If you have the writing habit using the number 2 type, then you try to change it because it's not a good method. Okay, then number 4. Number 4 is 5 finger grabs. Okay, 5 finger grabs வந்து இது வந்து எப்படி எழுதுறதுன்னு எனக்கும் அஞ்சு விரல பென்சில புடிச்சு எழுதுறது like this. Got some children write like this, but this is not good. Okay, because அஞ்சு விரல நீங்க அழுத்துறீங்கன்னா அந்த ஒரு பென் பிரஷர் வந்து நீங்க சுண்டு விரலுக்கு வைக்கிறீங்க. சோ நீங்க பாத்துங்க எவ்வளவு தூரம் நீங்க இந்த மாதிரி எழுத முடியும், எவ்வளவு வேகமா நீங்க எழுத முடியும். ஓகே, சோ and then எழுத்து வந்து எப்படி வரும்? சில பேர் வந்து எப்படி எழுதுவாங்க, எப்படி திருவள்ளுவர் பிடிச்சிருப்பாரு, திருவள்ளுவர் தானே என்ன ஆலிச்சுடியில் எழுதுவாரு, படம் பார்த்துருக்கீங்க, திருவள்ளுவர் தான் பிடிச்சிருப்பாரு எழுதுக்கோல. இந்த மாதிரி பிடிச்சி எழுதுறவங்களாம் இருக்காங்க. ஸோ வேணாம், பென்சில் பிடிச்சி எழுதும் போது அழகா பிடிச்சி எழுதுங்க. பிகாஸ் எக்ஸாம்னா எழுதணும். ஸோ எழுதுறதே அங்க கோளாறா இருந்துச்சுன்னா அப்ப எப்படி நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க? கரெக்ட். ஸோ நம்பர் 3 வந்து 5 finger. நம்பர் 4 வந்து அப் 3 pot. அப் 3 potனா அந்த எவ்வளவு கீழே பிடிக்க முடியுமோ அவ்வளவு கீழே பிடிச்சிக்கிறது. இது வந்து same goes to pen also, you know, not only pencil. Same goes to pen or any writing tool. Okay, so எவ்வளவு கீழே பிடிக்க முடியுமோ அவ்வளவு கீழே பிடிச்சிக்கிறது. அவ்வளவு கீழே பிடிச்சி அந்த அந்த பென்சில் பென் நிப்பே உங்களுக்கு தெரியாது. இப்படி வச்சுக்கீங்க கீழே அந்த அந்த என்ன புக்குக்கும் உங்களுக்கும் கீழே போயிட்டு ஏன்னா எழுதுறது தெரியணுமே. ஸோ அந்த மாதிரி எழுதுறது. ஸோ அது வந்து வெரி பேட். Don't do like that. Number 4. Okay, நல்லா ரிலாக்ஸா பிடிச்சிங்க. எப்படி உங்க கை ரிலாக்ஸா இருக்கும்னா make sure your this part rest on the table. Okay, rest on the table. இந்த பார்ட் நீங்க கையில டேபிள் மேல வச்சு நீங்க எழுதிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த number 1 ஸ்டைல் தான் உங்களுக்கு வரும். Okay, try and see. Practice பண்ணா கண்டிப்பா வரும். Okay, that's number 2. Maintain a relaxed grip. Relax போட்டுருக்காங்க. That means your fingers must relax because you're going to sit and write for 2 hours, 2.5 hours. So if you keep on giving pressure to your finger, next day எப்படி இருக்கும்? கையோ வலிக்கும், ஃபிங்கரும் வலிக்கும். அப்புறம் எழுத போகும்போது பரவாயில்ல, இது இந்த வேர்ட்டை விட்டுருவோம், அந்த வேர்ட்டை விட்டுருவோன்னு நம்ம கை வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஓகே, ஸோ கைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ கை ஸ்ட்ரெஸ் ஆயிரும். Okay, so remember, practice to rest your hand on the table and write like number 1. Okay, yeah, just ஒரு few fingers குள்ள ஒரு gap இருக்கும், fingers breathe பண்ண முடியும். Okay, and then இப்போ வந்து நம்ம 3 போவோம். number 3 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. So number 3 is accurate paper rotation. இது வந்து சிம்பிளா தான் இருக்கு. Okay, before that I want to know, யார் இங்க left hander? Tangan kidal. Siapa guna tangan kiri? Who is left hander here? எல்லாமே right hand தானா? யாருமே left hand இல்ல? Oh, okay. Rangita is left hand. Actually இந்த left hand எழுதுறவங்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். Yeah, your mother left hand. Yes, my mother also left hand. But I am right hand lah. என்ன ஸ்பெஷாலிட்டினா அவங்க கிரியேட்டிவா இருப்பாங்க. அவங்க செய்யற அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க டாப்பா இருப்பாங்க. எஸ்பெஷலி பேட்மிண்டன், லெஃப்ட் ஹேண்ட் லைக் ஃபுட்பால். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் லெக்ஸ் வந்து they will have some kind of specialty. Okay, so if you are left hand, then make use of the specialty. Okay, make use, identify என்ன உங்களுக்கு skill.
அந்த ஹேண்ட் பவுச் செய்யற ஸ்கில் இப்போ வந்து கிராஃபிங்கோ டிராவிங்கோ இல்ல sewing all this skill you have some kind of specialty ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து definitely you will be outstanding so make use of it okay so left hand and right hand okay however நான் வந்து right hand தான் என் mom வந்து left hand but நான் right hand okay so you see for left hander see the below picture paper slant actually உங்க பேப்பர் வந்து மேஜையில வச்சு நீங்க எழுதும் போது ஸ்ட்ரெயிட்டா வச்சு எழுதக்கூடாது ஸ்ட்ரெயிட்டா வச்சு நீங்க எழுதிங்கன்னா what will happen உங்க கை மேஜையில இருக்காது வெளியே இருக்கும் மேஜிக் வெளியே இருக்கும் கரெக்ட் மேஜிக் வெளியே இருக்கும் சோ ஸ்ட்ரெயிட்டா வச்சு எழுதக்கூடாது must slant a bit okay 35 degrees கொஞ்சம் செங்கேட்டா வச்சு எழுதணும் சோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து செங்கேட் kanan okay kanan பேப்பர் செங்கேட்டா வச்சு எழுதுங்க ரைட் ஹேண்ட் வந்து செங்கேட்க்கு கீறி வச்சு see how they draw அந்த கை வந்து மேஜை மேல இருக்கு பாத்தீங்களா அங்க வரைஞ்சிருக்காங்க அந்த கை பாத்தீங்களா மேஜை மேல தானே இருக்கு எங்கயாவது மேஜை விட்டு வெளியே இருக்கா இல்ல ஏன்னா நீங்க பேப்பரை கொஞ்சம் ஸ்லாண்ட் பண்ணி எழுதுறீங்கன்னா கண்டிப்பா உங்க கை வந்து மேஜை மேல ரெஸ்ட் பண்ணும் ஓகே சோ நீங்க அதை பாத்துக்கங்க பேப்பரோ சரி புக்கோ சரி மேக் ஷூர் யூ புட் ஆன் த டேபிள் அண்ட் ஸ்லாண்ட் இட் a bit then உங்களுக்கும் எழுதுறத பார்க்க முடியும் you can see what you are writing otherwise if you put straight or you put landscape இந்த மாதிரி வச்சு இப்படி எழுதுனீங்கனாலும் சரி இல்ல நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு எழுதுனீங்கனாலும் சரி உங்க ஷோல்டருக்கு உங்க கைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஓகே சோ இதுதான் கரெக்ட் வே அப்படி சின்ன பிள்ளையில இருந்து நீங்க இந்த மாதிரி செய்ய பழகல நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் வச்சு எழுதுவேன் டீச்சர் நான் வந்து லேண்ட்ஸ்கேப் இப்படிதான் வச்சு எழுதுவேன் டீச்சர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பழகிக்குங்க ஏன்னா எழுதுறது வந்து நான் ஸ்டாப் நம்ம எத்தனை வயசு ஆனாலும் வயசாயிட்டாலும் you will still write so when you write you correct it from now அப்புறம் அது அப்படியே பழகிறோம் so remember accurate paper rotation so லைட்டா ஸ்லாண்ட் பண்ணி எழுதுங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வச்சு எழுத வேணாம் ரொம்ப அப்படியே என்ன இது சிட்டி பட் மாதிரி வச்சு எழுத வேணாம் ஓகே so லைட்டா ஸ்லாண்ட் பண்ணினா லைக் தட்லாம் okay like this இப்படி வச்சு எழுத வேணாம் இல்ல இப்படி போர்ட்ரேட்டா வச்சு எழுத வேணாம் okay லைட்டா அப்படி ஸ்லாண்ட் பண்ணி இருக்கணும் okay so that is for accurate paper rotation next slide sister okay practice with the worksheet yes handwriting அழகா வரணும்னா ஒரு worksheetல நீங்க practice பண்ணணும் okay இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எடுத்துட்டு two type of handwriting ஒன்னு நார்மல் இன்னொன்னு வந்து cursive handwriting சில ஸ்கூல்ல வந்து அந்த practice கொடுப்பாங்க cursive handwriting tulisan bersambung வந்து இந்த மாதிரி worksheetல நீங்க practice பண்ணா வந்துரும் பட் என்னதான் இருந்தாலும் everything again come to the one point which is practice தான் if never practice இப்ப இது கேட்டுட்டு suddenly overnightல நீங்க அப்படியே தேர்வு ஆயிட முடியாது நீங்க practice செய்ய தான் அந்த ஸ்கில் வரும் okay so இந்த சைடு பாருங்க on your left hand side okay left for you all right hand side okay going to the beach is exciting போட்டுருக்காங்களா okay இது பாருங்க இந்த ஷீட் பாருங்க okay you see சிஸ்டர் கொஞ்ச நேரம் இருக்கேன் ஓகே மகா செல்வம் யார் அது நீங்க வந்து unnecessary things நீங்க வந்து போட்டுட்டு இருக்கீங்க if you are purposely doing it I'm going to remove you now at once மகா செல்வம் you don't disturb other students you are not interested you can leave okay உங்களை யாரும் இங்க force பண்ணி உட்கார்ந்து இது பண்ணிட்டு உட்கார்ந்து நான் force பண்ணி யாரும் கேட்க சொல்லல again and again you are disturbing the chat means I'm going to remove you this is last warning for you okay sister can continue okay ஆமா அதான் நிறைய வந்துட்டே இருந்துச்சு ஓகே சிஸ்டர் ஆல்ரைட் நான் பார்க்கறேன் ஓகே I'm going to remove சிஸ்டர் யா அவர்தான் அந்த ஸ்கிரிபிள்ல பண்றாரு போறது ஓகே ஆல்ரைட் சோ ஒரு பிள்ளைங்க ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க ஓகே இது வரைக்கும் புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் you understand not what I'm saying clear understand it put yes understand how to hold a pencil right okay very good okay now we go to practice with the worksheet okay you see capital G எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் capital G very easy capital G small g அது வந்து you got difference பத்தல்தா okay இப்போ எங்க என்ன பிரச்சனை வரும்னா W
கேபிட்டல் W ஸ்மால் W ஒரே மாதிரி இருக்கும். கரெக்ட். சோ சில நேரத்துல நீங்க கேபிட்டல் W ஸ்மால் மாதிரி தான் எழுதுவீங்க, ஸ்மால் W ஸ்மால் மாதிரி தான் எழுதுவீங்க. சோ அப்ப டீச்சர் பேப்பர் மார்க் பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு தெரியும் இது கேபிட்டலா ஸ்மாலான்னு? சரி, கத்த நமஹாஸ் இருக்கும். கத்த நமஹாஸ். வாட் இஸ் கத்த நமஹாஸ்? கிவ் மீ ஒன் chonto of கத்த நமஹாஸ். ஸ்பெஷல். ஹாஸ் மீன்ஸ் ஸ்பெஷல். கத்த நமஹாஸ். கத்த நமஹாஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் கேபிட்டல். ஓகே, குவாலலும்பூர். வெரி குட். குவாலலும்பூர். சரி, உங்க பேர் சரி, உங்க ஃப்ரெண்ட் பேர் சரி. எஸ். சோ அதெல்லாம் வந்து நம்ம ஹாஸ் தானே, அதெல்லாம் வந்து நீங்க கேபிட்டல்ல தான் எழுதணும், ஸ்மால் எழுதக்கூடாது. ஸ்மால் எழுதுனா சாலா. ஈவன் தோ ஸ்பெல்லிங் இஸ் கரெக்ட், அந்த ஃபார்மேட் படி அது சாலா. சோ நீங்க வந்து இப்ப ஜஸ்ட் சே வில்சன், பேரு வில்சன். வில்சன் வந்து கேபிட்டல் W, நீங்க ஸ்மால் W எழுதுறீங்கன்னா அது சாலா வச்சு. ஓகே, சோ மேக் ஷுர் அந்த லைன், மேக் ஷுர் நம்ம லைன்ல தான் எழுதுறோம். இப்ப நம்மளுக்கு வந்து இத்தனை லைன் இருக்காது, நார்மல் சிங்கிள் லைன் புக்ல தானே இருக்கும். சோ அதுல வந்து W, பெரிய W பெருசா எழுதுங்க, யாரும் அவங்களை ஏச போறது இல்ல. சின்ன W சின்னதா எழுதுங்க. ஓகே, பெரிய M கேபிட்டல் M பெருசா M எழுதுங்க. ஸ்மால் M. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் எம்மையும் பெரிய M ஸ்மால் M மாதிரி எழுதுவாங்க, அப்படி கர்வ் ஆகிறோம். ஓகே, சோ பட் அந்த மாதிரி எழுதுனா ப்ளீஸ் மேக் ஷுர் அது வந்து பெரிய M. ஓகே, இது சின்ன M. இந்த மாதிரி டீச்சர் எக்ஸாம் நீங்க மார்க் பண்ண டீச்சர் இருக்காங்க, அவங்க கரங்கன் பேப்பர், எஸ்ஏ பேப்பர், செஜாராவை மார்க் பண்ண டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு. ஏன் சொல்றேன், பிகாஸ் அவங்க உங்க பேப்பர் மட்டும் மார்க் பண்ணல, so many children papers. Okay, 100 of children papers. PT3 SPM result, SPM students teacher வந்து எத்தனை பேப்பர் மார்க் பண்றாங்க, ஹோல் மலேசியா ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் மார்க் பண்றாங்க. எத்தனை பேப்பர், berapa ratus எக்ஸாம் பேப்பர்ஸ். ஸோ அவங்க கடுப்பாயிரும், ஐயோ என்ன இது பெரிய லெட்டரா சின்ன லெட்டரா என்ன தெரியல, ஏதோ ஒரு மார்க் போடுவோம். பிகாஸ் அவங்களும் மனுஷன் தானே, நம்ம மாதிரி மனுஷன் தானே. இப்ப நம்மளுக்கே 2-3 புரியாது இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகிறோம்ல. ஸோ அவங்களும் ஹியூமன் தானே. ஸோ அதனால ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த எக்ஸாமினரை அட்ராக்ட் பண்ணும். ஓகே, டீச்சர் அட்ராக்ட் பண்ணும், ஐயோ அழகா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ அப்ப சின்னதா நீங்க தான் மிஸ்டேக் நல்லா கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளவு அழகா எழுதி இருக்கு அப்படின்னு. அது கசாமுசா எழுதிச்சுங்க வச்சுங்களேன், அவங்க அந்த பேப்பரை மார்க் நினைக்கிறேன் லாஸ்ட் எடுத்து வச்சிருவாங்க, நெஞ்சிலா தெப்பிலா அப்புறம் மார்க் பண்ணலாம், எப்படி இதை மார்க் பண்றது அப்படின்னு. ஓகே, சோ நினைப்பு வச்சுங்க உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அழகா. ஏ, ரைட் இட் எஸ் ஏ, ஸ்மால் ஏ. டோன்ட் ரைட் இட் எஸ் யூ. ஏன்னா மேல துத்தம் பண்ணிருக்கணும், யூ மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. ஓகே, நம்மளுக்கு தெரியும் அது ஏ, நம்ம அவசரத்துல எழுதுறோம், நம்மளுக்கு தெரியும் அது ஏன்னு, டீச்சர் தெரியாத அவனுக்கு நீங்க சிலாபா யூ போட்டீங்கன்னு அங்க 1 மார்க், ஹாஃப் மார்க் போயிடும். ஓகே, சோ ஏ மாதிரி எழுதுங்க, யூவை யூ மாதிரி எழுதுங்க. ஓகேவா? alright, அது ரொம்ப முக்கியம். and then G அந்த கர்வ்ல வந்து லைன் கீழே அழகா எழுதுங்க. ஓகே, சோ அதுதான். and then practice to write. ஓகே, இது இந்த அளவுக்கு வந்து ஏன்னா after you do the exam, அதனால தான் you must recheck. when you recheck, because நம்ம எழுதும் போது எழுதிட்டே போயிடுவோம், திருப்பி நீங்க ரீசெக் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் இது என்ன ஐயோ நம்மளுக்கே தெரியலன்னா அதை நீங்க பத்தூல்கான் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ரீசெக்கு ஒரு 5-10 நிமிஷம் நீங்க டைம் வச்சு தான் வந்து நீங்க அந்த எக்ஸாமை முடிக்கணும். நம்ம டைமர் இருக்கு தானே, நம்ம போர்ட்டல் டைமர் இருக்கு தானே, டைமர் கொஸ்டின்ஸ் இருக்கு, டைமர் கொஸ்டின். மேக் ஷுர் யூ ஆல் டூ தட் கொஸ்டின்ஸ். மேக் செட் த டைம் அண்ட் டூ த கொஸ்டின்ஸ். அந்த டைம்குள்ள நீங்க கொஸ்டின்ஸ் முடிக்க பாருங்க. கொஞ்சம் அந்த திருப்பி ரிவைஸ் பண்றது கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க, அது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். உடனே நீங்க போய் எப்போதும் மேத்ஸ்க்கு எக்ஸாம் டைமே பத்தாது நார்மலி. அப்புறம் நீங்க கச்சா முச்சா நம்பர் 3 நம்ம ஏன்னா 5 நம்பர் பார்க்க 6 மாதிரி இருக்கும், அப்புறம் 8 நம்பர் எப்படியோ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன மிஸ்டேக் தட் யூ கேன் லூஸ் மார்க்ஸ். ஓகே, டோன்ட் டூ த மிஸ்டேக். இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்க, ஸோ அதை கணக்கா ப்ரெசென்ட் பண்ணுமா இல்லையா? ஓகே, ஸோ தட் இஸ் practice with a worksheet. Practice. The keyword here is practice. Always come to that point. Okay, and number 5. Next slide, sister. Not bad. Now we have 72 children. Okay, yeah, next slide, put the Okay, so write on line paper. Okay, make sure you write on the line papers. Okay,
அப்படி இன்கேஸ் நீங்க வந்து லைன் பேப்பர் இல்லாம சும்மா நார்மல் A4ல இந்த மாதிரி blank பேப்பர்ல எழுதணும் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா try to put the line paper under. You see the A, கீழே வந்து லைன் பேப்பர் வச்சு மேல எழுதுறாங்க. கீழே நீங்க லைன் பேப்பர் வச்சீங்கன்னா மேல தெரியும் அந்த லைன்ஸ். ஸோ அதே நீங்க ஈக்குவேட் பண்ணி எழுதலாம். ஒரு 2-3 வாட்டி நீங்க அந்த மாதிரி வச்சு எழுதுனீங்கன்னா 4வது வாட்டி அந்த கீழே லைன் பேப்பர் எல்லாமே நீங்க எம்டி பேப்பர்ல எழுத முடியும். ஓகே, யூ சி பி, ஹவு நைஸ் இஸ் த ஹேண்ட் ரைட்டிங். இந்த மாதிரி எஸ்ஸே எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். See how nice is the round handwriting. மேலையும் நார்மல் ரைட்டிங்கும் சரி, கீழே கர்சிவ் ரைட்டிங்கும் சரி. Okay, you also can write like this. Okay, you also can write. See, S, small s is a small s, capital S is a capital S. Okay, wow. So, empty paper எழுதணும்னு இருந்துச்சுன்னா, especially கர்த்தாஸ் மாஜோங் பிரசன்டேஷன்லாம் செய்வீங்க. கர்த்தாஸ் மாஜோங் யார் பிரசன்டேஷன் ஸ்கூல்ல டீச்சர் சொல்லுவாங்களா, அந்த ஒயிட் கலர் பேப்பர் பெருசா இருக்குமே, அதுல வந்து நீங்க குரூப் ஒர்க் கொடுத்து நீங்க பிரசன்ட் பண்ணணும் சொல்லுவாங்க தானே. எஸ். ஸோ அதுல எழுதும் போது உங்க ரைட்டிங் உங்களாலே பார்க்க முடியாது. பிகாஸ் one will go to Kedah, another one will go to Johor, in between will go to Perak or Terengganu or somewhere. The writing will be like that. Correct or not? So நீங்க இந்த மாதிரி A4 பேப்பர்ல கீழே லைன் வச்சு எழுதி பாக்குறீங்கன்னா அந்த மாஜோங் பேப்பர்ல எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்காது. So because so உங்களுக்கு வந்து என்ன கஷ்டம் இருக்காது. Okay, so try to do that. Then after when you write on the mathing paper, you will be convenient for you to write. அழகா இருக்கும். ஓகேவா? Alright, so that is write on line paper. Okay, 5 tips முடிஞ்சிருச்சு. Important tips நினைப்பு வச்சுங்க. Okay, most important tips வந்து பென்சில் எப்படி பிடிக்கிறோம், and then your hand rest on the table. Okay, so and then capital letter small letter லாம் அழகா எழுதுங்க. P லாம் வந்து small p கீழே கால் வரணும், capital P கால் மேல இருக்கணும், P மேல நிக்கணும், small p கால் கீழே வரணும். ஸோ அவசரமா எழுதுறேன்னு நான் எனக்கு I have seen what Kebangsaan schools writing, and then Tamil schools writing and Chinese school writing. Okay, yaar in the Chinese school? Anyone Chinese school here? Chinese school? Anyone from Chinese school? No. Oh, Sri Darshini. Okay. Yes. So normally Chinese school children writing வந்து குச்சி குச்சியா இருக்கும். Chinese writing மாதிரியே லீடியா குருசா இருக்கும். Okay. தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்க ரைட்டிங் வந்து குண்டு குண்டா இருக்கும், தமிழ் எழுத்து மாதிரி. Yes, my school writing வந்து நார்மலா தங்கா ஏன்னா அவங்க முதல்ல அந்த ஏ தானே எழுதுறாங்க. ஸோ 3 டிஃபரன்ஸ் ஆஃப் ரைட்டிங். அந்த எக்ஸாமினர் உங்க ரைட்டிங் வச்சு சொல்லிடுவாங்க நீங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாமினர் தே கேன் நோ யூ ஆர் ஃப்ரம் விச் ஸ்கூல். எஸ்கேவா, எஸ்கேஜேடியா, எஸ்கேஜேசியான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மேக் ஷூர் உங்க ரைட்டிங் அழகா வச்சுக்கணும். ஓகே, எந்த ஸ்கூலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரைட்டிங் வந்து அழகா இருக்கணும். ஓகேவா? ஓகே, சேம் இது வந்து இங்கிலீஷ் அண்ட் பாஷை, உங்க தமிழும் அப்படிதான், உங்க மென்ட்ரினும் அப்படிதான். Chinese characters also same. ஓகேவா? Alright, and then okay, so ஒரு recap போவோம். What is rule number 1? Not rule, tips number 1. Very good. Divinashini. Oh, very good. The handwriting is very nice. Very good. All right. So what is tips number 1? Use correct pen and pencil. Very good, Lovishna. Very good. Okay. So, and tips number 2. What is tip number 2? Tips number 2 is relax. Yes, maintain a relaxing grip. Okay, correct. So the pencil பிடிக்கிறத நீங்க செக் பண்ணிக்கங்க. Alright, அப்படி படம் பிடிக்க முடிஞ்சா இந்த பிக்சரை நீங்க படம் பிடிச்சிங்க, இல்ல டீச்சர் ரெக்கார்டிங் பண்றாங்கல்ல, ஸோ அவங்க அப்புறம் அதை சென்ட் பண்ணா நீங்க அதை பார்த்துருங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ அண்ட் தென் number 3, accurate paper rotation. Yes, make sure you put the paper accurately when you are writing. Okay, so and then number 4,
Practice with the worksheet. Make sure all your alphabets are correct. Okay, alphabets are properly written. All right, E na E mari, S na S mari, capital S na capital S mari, small S na small S mari. எங்க full stop வைக்கணும் அங்க full stop வைங்க, எங்க comma போடணுமா அங்க comma போடுங்க. Okay, இதெல்லாம் வந்து normal. Okay, and then number 5, write on a line paper. Write on a line paper to practice. When you write on the line paper, then you practice, and then the normal paper la உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எழுத வரும். ஓகேவா? செங்கேட்டா போவாது. ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து இன்னைக்குள்ள லெசன். ஸோ நம்மளுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் திஸ் வீக். ஐ வில் கிவ் யூ a Merdeka task. My Merdeka task name is Kenali Malaysia, Cintai Malaysia. Okay. Malaysia is a very beautiful country, you know. யார் வெளியூருக்கு போயிருக்கா அவங்களுக்கு தெரியும் மலேசியாவோட அருமை. செப்ப சினி சிந்தா மலேசியா செப்ப. I hope everyone will tell. யாருக்கு மலேசியா ரொம்ப பிடிக்கும்? யார் நிறைய கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணியிருக்கா? ஓகே, give me number 2. Siapa pernah pergi negara-negara lain? Thailand or US ke, or pergi Bangkok ke, Singapore ke? Number 2. Okay, siapa pernah pergi? Alright. Okay. Oh, ramai orang. Okay. So, அப்ப நீங்க வந்து பணக்கார நாடு போனீங்கன்னா மலேசியா கம்பேர் பண்ணுவோம். கொஞ்சம் இப்ப வியட்நாம், தாய்லாந்துலாம் வந்து போனீங்கன்னா அதுல நம்ம மலேசியா கம்பேர் பண்ணுவோம். இந்தோனேஷியா அதெல்லாம் போனீங்கன்னா. ஓகே, ஸோ பணக்கார நாடுக்கு இப்போ US, சிங்கப்பூர் அந்த மாதிரி போனீங்கன்னா மலேசியா கம்பேர் பண்ணும்போது மலேசியா வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா that country is better than our country நார்மலில. ஸோ இப்போ புவர் கண்ட்ரி நீங்க போனீங்கன்னா நம்ம மலேசியா அவ்வளோ தேவலாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 different thing. பட் என்ன இது எப்படி இருந்தாலும் மலேசியா தான். அதை நம்ம விட்டே கொடுக்க கூடாது. நீங்க யார்கிட்டையும் உங்களோட கண்ட்ரியை விட்டு கொடுக்க கூடாது. எப்படி இருந்தாலும் எல்லா கண்ட்ரிலயும் பிரச்சனை இருக்கு, எல்லா கண்ட்ரிலயும் இருக்கு. பட் நம்ம இங்க பிறக்கணும்ன்றது விதி. நம்ம இங்க பிறந்தாச்சு, நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டோன்ட் கிரிட்டிசைஸ் அவர் கண்ட்ரி. யாராவது கிரிட்டிக் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து மைனஸ் பண்ணி விட்டுருங்க, சேர்த்துக்காதீங்க. ஏன்னா நிறைய நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஐயோ இது மலேசியா எப்படி, மலேசியா ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. நீங்க பாத்தீங்கன்னா ஓகேவா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் யூஎஸ் போனேன். யூஎஸ் போனப்ப அது ஒரு 10 years பேக்லாம். யூஎஸ் போனப்ப அப்ப இப்ப இங்க மலேசியா வந்து இப்ப பேட்மிண்டன் நடந்துச்சுல, ராத்திரி 12-1 மணி வரைக்கும் மாமா கடலாம் ஜேன்னு கூட்டம். சுதந்திரமா எல்லாமே மலேஸ், இந்தியன், சைனீஸ் சுதந்திரமா எல்லாமே உட்காந்து அந்த கேமை பார்த்து ஏன்னா அவ்வளவு ஹாப்பியா நம்ம சர்வை பண்ணோம். ஆனா இதே நீங்க யூஎஸ் போனீங்கன்னா வல்லரசான ஒரு நாடு, வெரி ஹைடெக் கண்ட்ரி, கண்ட்ரோலிங் த எக்கானமி. 7 மணிக்கு மேல ஒரு காக்கா நீங்க வெளியே பார்க்க முடியாது. 7 மணிக்கு மேல எல்லா கடையும் தூத்தம். ஒரு 7-11 மட்டும் திறந்து வச்சிருப்பான். ஏன்னா அங்க வந்து டெரரிசம், அங்க வந்து மஃபியா. சோ உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, செக்யூரிட்டி இல்ல, யாருனாலும் கன் தூக்கி இருப்பாங்க. சோ ராபரி நடக்கும் இன்னும். சோ அதனால ஆஃப்டர் 7 o'clock அந்த ஷாப் லாட்ல மேக்சிமம் 8 o'clockலாம், ஏன்னா 8 o'clockலாம் 7:30 கொஞ்சம் இருட்டிடும், அங்க எல்லா கடையும் சாத்திரும். ஸோ நான் வெளியாகும் போது ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு 6 o'clock போல போனோம். சாப்பிட்டு வெளியாகும் போது எல்லாமே தூத்தம், காபாய் டவுன் மாதிரி கிடக்கு. அப்ப நான் நினைச்சேன் நம்ம இருக்கிறது ஒரு வல்லரசு நாடுல, அது மீன்ஸ் ஒரு எக்கானமியே கண்ட்ரோல் பண்ண ஒரு யூஎஸ்ல இருக்கோம். பட் என் மலேசியா எவ்வளவோ தேவலாலா. ஒரு 10 மணிக்கு கூட நான் கடையில போய் ஒரு தேத்தாரையோ ஒரு பர்கரோ நீங்க வாங்கிட்டு வரலாம். யாரும் ஒன்றும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, யாரும் ஒன்றும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் we still have it in our country. ஸோ நீங்க பெருசாகி மத்த நாட்டுக்கு டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மலேசியா வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து ஒன் எக்ஸாம்பிள். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நம்ம இப்ப கேள்விக்கு போவோம். ஓகே சிஸ்டர், நெக்ஸ்ட் ஸ்லைட். What happened to you, Disha? Okay, before that, get ready with a pen and a pencil. Sorry, paper. Irka? Paper, pen irka? Pen or pencil? Okay, you write down the answer. எவ்வளவு தூரம் மலேசியா தெரிஞ்சிச்சிங்க பாப்போம். Very simple, very basic. Apakah maksud warna biru pada bendera Malaysia?
பண்டேரா மலேசியால ப்ளூ கலர் இருக்கும்ல, அந்த ப்ளூ கலருக்கு என்ன மீனிங்? முடிஞ்சா? ஓகே, முடிஞ்சுனா 1 போடுங்க. ஓகே, good. Don't give me the answer, you just write number 1 enough. Okay, answer you write on your paper. Soalan number 2. So number 2. Take please. Apakah nama bunga kebangsaan Malaysia? Okay. So number 3. Apakah nama ibu negara Malaysia? And number 4. Number 4. Apakah nama bandar bersejarah di Malaysia? Bandar bersejarah ஒன்னு இருக்கு Malaysia la. What is the name? Don't give me the answer. Just write it on your paper. Okay? And number 5. Siapakah bapa kemerdekaan Malaysia? Very easy, right? Easy questions. Bingo lah. எல்லாமே தெரியும். 505. Okay. முடிச்சாச்சா? Okay, yes. Yes. Give me a yes. If you finish. Yes. Yes. Okay, very good. So let's reveal the answer. So next slide. Okay, so check your answer. Warna biru pada bendera Malaysia perpaduan. Bunga kebangsaan bunga raya. Ibu negara Kuala Lumpur. Bandar bersejarah Melaka. Bapa kemerdekaan Tunku Abdul Rahman. Very good. Very good. Navanida. Okay, so எல்லாத்துக்கும் மலேசியா நல்லா தெரிஞ்சிச்சுலாம். வெரி குட். அடுத்த வாரம் வேற கொஸ்டின்ஸ், டஃப்பான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். இது வந்து ஜஸ்ட் kenal dulu lah. Okay, semua dapat betul tak? யாருக்கு எல்லாம் கரெக்ட் கிடைக்கல? எனக்கு கரெக்ட் கிடைக்காதவங்க ஒரு A கொடுங்க. யாரு கரெக்ட் கிடைக்கல? Okay, siapa tak dapat 5/5? Give me a A. Why? Rangita, okay. Adalah 5/5 கிடைக்காம இருக்கு. So இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. How beautiful is our Malaysia. Very good. So எல்லாமே பத்தலா கிடைச்சவங்களுக்கு very good. So next week Merdeka question. This is Merdeka month, right? So நம்ம Merdeka celebrate பண்ணுவோம். Okay? So online கூட Merdeka celebrate பண்ணலாம். Alright. So என்ன போச்சுங்க? யாராவது நம்ம நாட பத்தி மட்டமா பேசினா அவங்க கூட பேசாதீங்க. சரிங்களா? அதை பத்தி பேசாதீங்க. Don't talk about my country. Okay? அப்படின்னு சொல்லிருங்க. That's it. You must appreciate your country. This is our country. Okay? You must appreciate it. So பற்றுதல் இருக்கணும். நம்ம நாட்டு மேல நம்ம பற்றுதல் இருக்கணும். பாலிடிக்ஸோ ஏதோ அதான் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா இருக்குமா இல்லையா? நம்ம மலேசியா நம்மளுக்கு என்ன குறை? நல்லா சாப்பிட்றோம். இன்னைக்கு பிரியாணி நிறைய பேர் வீட்டுல நல்லா சட்டப்பு போட்டிருக்கோம். ஓகே, நல்லா தூங்கி எழுந்திட்டோம். வீடு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் நீங்க போறீங்க. உட்காந்த இடத்துலயே ஆன்லைன் டியூஷன் நீங்க படிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? சேஃபா ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க. ஸோ வாட் எல்ஸ் யூ வாண்ட்? ஸோ இதுதான் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஓகேயா? ஸோ you like the lesson to this week? So எப்படி இருந்துச்சு? How do you all like the lesson? Yes, my t-shirt is Merdeka t-shirt. Very good. Divashini யார்ல அது கண்டுபிடிச்சது? Yes, yes. So நான் அடுத்த வாரமும் இந்த மாதிரி தான் ஒரு மலேசியா t-shirt வாங்கி போட்டு வர போறேன். So யார் போட போறீங்களோ போட்டு வாங்க. ஆக்சுவலி இது வந்து மெர்டேக்காக நாங்க செஞ்சது. பட் நாட் திஸ் இயர்லா, லாஸ்ட் இயர் மெர்டேக்காக மலாக்கா போனோம். ஸோ அப்போ ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி மலேசியா ஃபிளாக் t-shirt போயிட்டு அங்க போய் செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ஃபன். சுதந்திரமான ஒரு நாடு. ஸோ அந்த t-shirt எனக்கு இன்னும் பத்துது. ஸோ டுடே ஐ தாட் ஆஃப் வேரிங்லா. ஸோ நெக்ஸ்ட் வீக் மேபி ஐ வில் கோ அண்ட் ஃபைண்ட் another Malaysia t-shirt. So you all want to join me? Can. Okay, அதுக்குன்னு பேரண்ட்ஸ் பக்ஸ பண்ணக்கூடாது. If you all can buy. Okay,
So see you next week with the Merdeka mood. Okay. All right. Thank you very much. Thank you. Okay. Nice one. So much, teacher Suji. Okay, so உண்மையிலே அருமையான ஒரு ஷேர் இன்னைக்கு. ஆமாவா? நானே நிறைய புது புது விஷயம் கத்துக்கிட்டேன். ஆமாவா? எப்படி பேன் பிடிக்கிறது, எப்படி அழகா எழுதுறது, அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்ட் அந்த முருடைக்காவோட டாஸ்க்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமாவா? Who like today's session? யார் இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டா, யார் என்ஜாய் பண்ணா? ஓகே, கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு தானே? ஓகே, சோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த வாரமும் இருக்க போகுது. Okay, so as we all know, this month is our Merdeka month. Okay, yeah, so it's our independence or a month. So let's learn a lot about Malaysia. Okay, என்னென்ன மலேசியால புது புது விஷயங்கள் இருக்கு, என்னென்னலாம் வந்து பியூட்டி நம்ம கண்ட்ரில இருக்கு. ஓகே, வித் மல்டி ரேஷியல், அதுக்கப்புறம் நிறைய இனத்த மக்கள் இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சாப்பாடு வகைகள், உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு, உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு எல்லாமே மலேசியால கிடைக்கும். ஓகே, சோ மலேசியால இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஹெவன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு. நான் இன்னொரு டாஸ்க் வைக்கிறேன். மலேசியால ஒரு ஸ்டேட் வந்து ஹெவன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது என்ன ஸ்டேட், அது யாருக்கு தெரியும்? ஹெவன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால ஸ்டேட், எத்தனை ஸ்டேட் இருக்கு? 14 ஸ்டேட் இருக்கு. ஆமாவா? சோ அதுல கரெக்டா சொல்லிட்டாங்க. மலிசா, மிருதுலா, ரங்கிதா, எஸ், இட்ஸ் கால்ட் பினாங். ஓகே, பினாங் வந்து இட்ஸ் ஹெவன் ஆஃப் ஃபுட். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இப்போ மலாக்கா வந்து டீச்சர் சுஜி சொன்ன மாதிரி பண்டா பர்சஜாரா. ஓகேயா? சோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு பியூட்டி இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன வெக்கேஷன் நீங்க போறீங்க? சபால பாத்தீங்கன்னாக்கா அழகான ஒரு மவுண்ட் கினபாலு இருக்கு. அதுக்கப்புறம் வேற எங்க? புலாவ் பங்கோர் இருக்கு, புலாவ் லங்காவி இருக்கு. வெக்கேஷன் ஏரியா எக்கச்சக்கமா இருக்கு. மத்த நாட்டுல உள்ளவங்க எல்லாம் இங்க வருவாங்க. கேமரா ஹைலண்ட்ஸ், எக்ஸாக்ட்லி. இலாக்ஸா, கரிமி, ஹொக்கியன்மி, இதெல்லாம் எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? எல்லாம் மலேசியாவா இருக்கு நம்மளுக்கு. So we must embrace, we must be proud that we are Malaysian. ஆமாவா? ஓகே, so very good guys. ஓகே, so இதான் வந்து நீங்க ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க. ஓகே ஓகே, so இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி உங்களோட ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி நான் கொடுத்துறேன். ஓகே, சோ சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்துறேன். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? 66 பேர் இருக்கீங்க. இந்த 66 பேர்ல யாரு ஆல்ரெடி ரிவிஷன் ஆரம்பிச்சிட்டீங்க ஃபைனல் எக்ஸாம்க்கு? 1 போடுங்க பாப்போம். ஒலிம்பிக் மலேசியால நாட்டுல வைக்கணுமா? அதுக்கு மலேசியால வந்து நல்ல தகுதியா இருந்திருக்கணும். பட் இட்ஸ் ஓகே, we are sending people to participate in Olympics. So just pray that we will get a lot of medals. ஓகேயா? ஓகே, சோ யார் ஆரம்பிச்சிட்டீங்க ரிவிஷன்? யக்ஷனா ஆரம்பிச்சிட்டீங்க, வேற சச்சின் ஆரம்பிச்சிட்டீங்க, வெரி குட். வேற கிருஷ்ணன் ஆரம்பிச்சிட்டீங்க, வேற பவதாரணி, பிட்டபஸ், கோகிலேஷ். ஓகே, quite a number of students. Divisha. Okay, very good. Prakash, Melissa, Ina Suba, Rubasri, Sangeeta, Nitesh. Okay, very good. Guys, கொஞ்சம் பேர் நீங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்க உங்களோட ரிவிஷனுக்கு. ஓகே, சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்குறேன். சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா you all know that உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வந்து நவம்பர்ல ஆரம்பிக்க போகுது. சோ இன்னும் எத்தனை மாசம் இருக்கு ரஃப்லி நம்மளுக்கு? How many months left for your final exam now? Sorry. எத்தனை மாசம் இருக்கு? இன்னும் ஏற்கனவே 3 months தான் இருக்கு. Yes. Teacher, interest to take bio Pertanian at Max Aliran. You can. உங்க ஸ்கூல்ல இருந்துச்சுனாக்கா அது எடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. அது உங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஏற்கனவே 3 months இருக்கு. ஆமாவா? 3 to 4 monthsல. ஏன்னா சில ஸ்கூல்ல வந்து டிசம்பர்ல நடக்குது ஃபைனல் எக்ஸாம். So that means you roughly will have 3 to 4 months. ஓகே, 3 months தான். முக்காவாசி பிள்ளைங்களுக்கு 3 months தான். இந்த 3 monthsல உங்களோட பஹாசா மலாயு எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும். உங்களோட சயின்ஸ் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும். உங்களோட மேத்தமேட்டிக் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும். உங்களோட செஜாரா எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும். உங்களோட ஜியோகிராஃபி எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் இப்ப நான் என்ன சொன்னனோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் நீங்க இந்த 3 months குள்ளார முடிக்க போறீங்க.
ஓகே, சேம் திங் ஃபார் SPM ஆல்சோ. SPM ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இங்க இருக்கீங்க. சேம் திங் ஃபார் யூ கைஸ் ஆல்சோ. SPM ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும். அண்ட் திஸ் மந்த் எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு ட்ரையல் ஆரம்பிக்குது வேற. சோ அப்ப இந்த ட்ரையல்குள்ளார நீங்க உங்களோட எல்லா டாபிக் ஃபார்ம் 4 ஃபார்ம் 5 எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். சோ ஈஸி வழியில எப்படி நீங்க எல்லா டாபிக்கும் மாஸ்டர் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு சார்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருக்கணும். அண்ட் அந்த ஒவ்வொரு டாபிக்கும் உங்களோட மாஸ்டர் எந்த அளவுக்கு அந்த டாபிக்கை நீங்க மாஸ்டர் பண்றீங்க அப்படின்னு அதோட மார்க்கும் நீங்க அதுல செக் பண்ணணும். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ எப்படின்னு நான் சொல்றேன், ப்ளீஸ் டேக் நோட். I do practice in Mynapse. I do practice in, yes, very good Yakshana. ஓகே, இப்போ நான் சொல்றது வந்து இந்த டியூஷனோட பிராக்டிஸ் வச்சு தான் நீங்க உங்களோட செக்லிஸ்ட் நீங்க செய்ய போறீங்க. ஓகேயா? சோ இத வச்சு தான் நீங்க செய்ய போறீங்க. டீச்சர் ஐ சென்ட் யூ சென்ட் தி chat. டீச்சர் ஐ சென்ட் யூ சென்ட் தி chat. எனக்கு புரியல Yakshana. ஓகே, சோ இப்போ நான் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச ஒரு செக்லிஸ்ட் தான். இத நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னில இருந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேயா? சோ வாரம் வாரம் உங்ககிட்ட நான் என்ன கேக்குறேன், டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னாக்கா வாரம் வாரம் நீங்க என்ன அனுப்பணும்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. What you supposed to send me? The marks, right? Okay, practice ஓட mark, correct. Okay, so சில பேர் போடுறீங்க பாருங்க. Every week I'll be asking for student ஓட marks. Okay, so இப்போ நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு வாரம் இப்போ let's say இந்த first week வந்து நீங்க டாபிக் 1 செய்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அடுத்த வாரம் நீங்க எனக்கு மார்க் அனுப்பும்போது டாபிக் 2 ஓட மார்க் தான் நீங்க அனுப்புறீங்க. Who is sharing this? Rushatni, don't share. Don't share. ஓகே, சோ அப்ப நீங்க ஒவ்வொரு வாரமும் அடுத்தடுத்த டாபிக் அந்த மாதிரி மார்க் தான் நீங்க அனுப்புவீங்க, ஆமாவா? சோ இப்ப நீங்க என்ன பண்ணோம்னாக்கா, இப்ப நீங்க எனக்கு அனுப்புற மார்க் எல்லாமே நீங்க ஒரு டேபிள் மாதிரி ஒரு சார்ட் மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்க போறீங்க உங்க மார்க்லாம். எதுக்காக நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, டு மேக் ஷுவர் யூ கைஸ் ரியலி டூ த பிராக்டிஸ். எல்லா டாபிக்கும் நீங்க செய்யறீங்களான்னு நீங்க மேக் ஷுவர் பண்ணணும். ரெண்டாவது, ஒவ்வொரு டாபிக்கோட மார்க் நீங்க மெயின்டைன் பண்றீங்களா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ரெண்டாவது, மூணாவது, எந்த டாபிக் நீங்க லோவா இருக்கீங்க, எதுல ஓகேயா இருக்கீங்கன்னு அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சோ அப்ப நீங்க லோவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இப்ப லெட்ஸ் சே பவன் வந்து ஒரு டாபிக் செய்யறாரு. லெட்ஸ் சே ஒரு மேத்தமேட்டிக் வந்து அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு டாபிக் செய்யறாரு. எல்லா டாபிக்கும் கரெக்டா இருக்கு, 80 above 90 above அந்த மாதிரி எடுக்கிறாரு. ஆனா அந்த அல்ஜிப்ரா மட்டும் மார்க் ஒரு 50 கிடைக்குது. சோ அப்ப 50 கிடைச்சிச்சுனாக்கா அது அவர் என்ன பண்ணும், he must go and what, do practice again. correct Namanita? again போயிட்டு அந்த ஹோல் டாபிக்க நீங்க மறுபடியும் உலங் பண்ணணும். ஓகே, சோ அப்ப அந்த நீங்க உலங் பண்ணி செய்யும் போதுதான் முத நீங்க ஒரு 50 எடுத்தீங்கன்னாக்கா the moment you go and repeat, your mark will start to increase little bit. ஒரு 50ல இருந்து ஒரு 70 80 அந்த மாதிரி ஏறும். சோ வெதர் நீங்க அந்த டாபிக்க நீங்க இம்ப்ரூவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா தேவை இல்லையா அப்படிங்கறத நீங்க முத அந்த மார்க் எடுக்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அப்ப அந்த மாதிரி நீங்க மார்க் இம்ப்ரூவ் பண்ணும்போது வெரி குட், இப்ப எனக்கு அல்ஜிப்ரா எனக்கு ஓகேவா இருக்கு, now I understand the topic, now move on to the next topic. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க போயிட்டு டீடைலா போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. போஸ்ட்மார்ட்டம்னா என்னது? Who knows the meaning of postmortem? போஸ்ட்மார்ட்டம்னா என்னது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? போஸ்ட்மார்ட்டம்னா என்னது? போஸ்ட்மார்ட்டம் நார்மலி நம்ம எதுக்கு சொல்லுவோம், யாரு தெரியும்? நீங்க யாரு வந்து மெடிக்கல் லைன்ல படிக்க போறீங்க? ஆமா, checking the dead body, checking why. Yes, correct. பண்ணுவீங்களா ஸ்டூடண்ட்ஸ்? You guys know? correct. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, எதனால ப்ராப்ளம் ஆச்சு, what is the cause அப்படிங்கறத அவங்க ஆராயிறாங்க. they are investigating. correct லோகேஷ்னா? checking. correct நவனிதா? ஓகே, சோ சுரட்க்கு மத்தியன்லாம் கிடையாது. I mean
அது வேற. நான் போஸ்ட்மார்ட்டம் பத்தி கேட்கிறேன். நீங்க ரொம்ப டீட்டெயிலா போகாதீங்க. நான் மீனிங் தான் நான் கேட்கிறேன். ஓகே. ஃபொரென்சிக் எஸ் அவங்களுக்குலாம் தெரியும். போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னாக்கா, யூ அண்டர்ஸ்டாண்ட் தி காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம். அதுதான். The same thing you're going to do in your studies also. ஓகே. சோ இப்ப லெட்ஸ் சே ஒரு டாபிக்க நீங்க ஃபுல்லா எல்லாத்தையும் செய்றீங்க அப்படின்னாக்கா, ஒரு மேத்தமேட்டிக் எல்லாத்தையும் செய்றீங்கன்னா, அந்த மேத்தமேட்டிக்கோட டாபிக்க நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. தட் மீன்ஸ் இப்ப லெட்ஸ் சே ஒரு டாபிக் அல்ஜிப்ரா நீங்க வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, மார்க் வந்து லோவா இருக்குனாக்கா, யூ கோ இன் போஸ்ட்மார்ட்டம் தி டாபிக். போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னா, யூ கோ இன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட்ஸ் ராங். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா வை, வாட் இஸ் த ரைட் ஆன்சர், வாட்ஸ் த கரெக்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் இட். அந்த மாதிரி நீங்க போஸ்ட்மார்ட்டம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களோட அந்த டாபிக் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களோட ஓவரால் சப்ஜெக்ட் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்ப ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவிஷனே செய்யறது ரொம்ப குறைவு. ரிவிஷனே செய்யறது ரொம்ப குறைவு. செகண்ட், லேக் ஆஃப் பிராக்டிஸ். பிராக்டிஸே பண்றது இல்ல, இதுல போஸ்ட்மார்ட்டம் எங்க பண்றது? பிராக்டிஸ் பண்ணாதானே டீடைலா போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். சோ ரெண்டாவது, நீங்க வந்து பிராக்டிஸே பண்றது இல்ல. மூணாவது, பிகாஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அந்த டாபிக்கே புரிய மாட்டேங்குது. செஜாரா ஒரு சில டாபிக் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அட்மேக்ஸ் புரிய மாட்டேங்குது. வேற என்னது, மேத்தமெட்டிக் புரிய மாட்டேங்குது. பாரம்லாயும் சாஸ்திரா பார்ட் புரியவே மாட்டேங்குது. புரியாத டாபிக் உங்களுக்கு மார்க் அதுல லோ ஆயிருச்சுன்னா immediately you go in postmortem. postmortem எப்படி செய்யறது? You go and do again, understand. ஒவ்வொரு டாபிக்கும் கவனமா போயிட்டு சோலான் படிச்சுட்டு ஆன்சர் என்ன, சோலான் படிச்சுட்டு ஆன்சர் என்ன. You go and do the postmortem. Another way what you can do postmortem என்னன்னா, போயிட்டு திருப்பியும் அந்த நோட்ஸ் படிங்க. நோட்ஸ் படிக்கிறது வந்து you don't 10-15 நிமிஷத்துக்கு மேல நீங்க போகவே வேண்டாம். ஓகே. ஒரு தடவை நோட்ஸ் படிச்சது முடிஞ்சு, அவ்வளவுதான். நீங்க போஸ்ட்மார்ட்டம் நீங்க டீடைலா இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல தான் நீங்க செய்யணும். go and do again. Okay, do again and again. That is what I call postmortem. Okay. சோ இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு நீங்க உங்களோட மார்க் வந்து ஓகே, மார்க் வந்து ஒரு 80 above இல்ல 75 above அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். Okay, so you can see whether you can see my chart or not. Okay, can you see this? Okay, so இது வந்து first வந்து notes, sorry, இது வந்து உங்களோட நம்பர். ஓகே, இது நம்பர். அதுக்கப்புறம் இது வந்து என்னது, இது வந்து டேட், என்ன டேட்ல நீங்க செஞ்சீங்க. மூணாவது டாபிக், என்ன டாபிக் நீங்க படிச்சீங்க. நாலாவது என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே, சோ தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர், டேட், என்ன டாபிக், என்ன மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. அண்ட் சப்ஜெக்ட், வாட் சப்ஜெக்ட் யூ டூயிங். லெட்ஸ் சே யூ டூயிங் பாசம்லாயு. ஓகே, அப்ப இந்த பாசம்லாயு சப்ஜெக்ட் இங்க இப்படி எழுதிக்கங்க. அண்ட் இது வந்து உங்களோட ரெக்கார்ட். ஓகே, சோ இப்ப லெட்ஸ் சே பாசம்லாயு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், ஓகே, என்ன நம்பர் போடுறீங்க. நம்பர் 1. லெட்ஸ் சே டேட், இன்னைக்கு என்ன டேட். ஓகே, இன்னைக்கு தேதி வந்து 10 ஆகஸ்ட். ஓகே, டேட் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன டாபிக் படிக்கிறீங்க, என்ன டாபிக். லெட்ஸ் சே யூ ஆர் ரீடிங் கத்தன மஹாஸ் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப இந்த டாபிக் இங்க எழுதிக்கங்க, கத்தன மஹாஸ். அதுக்கப்புறம் கத்தன மஹாஸ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஓகே, அந்த பிராக்டிஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லப்பம் ப்ளூ சோலான் இருக்கும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100 questions இருக்கும், 120 questions கூட இருக்கு. அந்த ஹோல் டாபிக் அந்த வார்ம் அப்லேருந்து சக்சஸ் வரைக்கும் செஞ்சு முடிக்கிறீங்கல்ல. ஓகே, வார்ம் அப்லேருந்து சக்சஸ் வரைக்கும் செஞ்சு முடிக்கிறீங்கல்ல. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு மார்க் அனுப்புறீங்க தெரியுமா, அந்த மார்க் இங்க எழுதிக்கீங்க. Is that clear everyone? Is that clear everyone? Clear? Please make sure it's very clear for you. என்ன சப்ஜெக்ட், என்ன டேட், என்ன டாபிக், ஓகே, என்ன மார்க் எடுத்திருக்கீங்க. டேட், டாபிக், மார்க் நோட் பண்ணிக்கங்க.
நீங்க இங்க போடலாம். டாபிக் 1 kata nama am, டாபிக் 2 kata nama khas, டாபிக் 3 simpulan bahasa, டாபிக் 4 penjodoh bilangan. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க எல்லா டாபிக்கும் நீங்க கவர் பண்றீங்க. nothing you're going to miss out. எதுவுமே நீங்க மிஸ் அவுட் பண்ண கூடாது. சேம் திங் ஃபார் form 5 and form 4 ஸ்டூடெண்ட்ஸ். form 1 form எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். உங்களோட டெக்ஸ்ட் புக்ல என்னென்ன சாப்டர் இருக்கோ அதே தான் நம்ம இ டியூஷன்லயும் வச்சிருக்கோம். ஸோ தட் மீன்ஸ் இந்த 3 monthsக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு சாப்டரும் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. ஒவ்வொரு சாப்டரும் நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றீங்க. எவ்ரி வீக் நீங்க எனக்கு அனுப்புற மார்க் வந்து நீங்க அனுப்பிட்டு நீங்க உங்களோட ரெக்கார்ட்ல இங்க எழுதிக்க போறீங்க. வாட் இஸ் த மார்க் தட் ஐ காட். அப்ப ஒரு பேஜ் வந்து Bahasa Melayu இதே மாதிரி செஞ்சுட்டு 5:30 முடிச்சிருவேன். ஓகே, இது வந்து Bahasa Melayu, இது வந்து இங்கிலீஷ், இது வந்து சயின்ஸ், இது வந்து மேத்தமேட்டிக், இங்க சிஜாரா, இங்க ஜியோகிராஃபி. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு பேஜ் ஒரு சப்ஜெக்ட், ஒரு பேஜ் ஒரு சப்ஜெக்ட். அண்ட் என்னென்ன டாபிக் இது எல்லாமே உங்களோட சாரி எங்கேயோ போச்சா, இது எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் இங்க லிஸ்ட் டவுன் பண்றீங்க. You must list down all the topic that is already in your textbook. உங்களோட இ டியூஷன்ல என்னென்ன டாபிக் இருக்கோ முதல்ல அதை எழுதிக்கிங்க. எழுதிட்டு நீங்க செய்ய செய்ய அது மார்க் என்ன எடுக்கிறீங்கன்னு ஜோட் டவுன் பண்ணிக்கங்க. பவன் ஓகேவா? உங்களுக்கு அப்படி blur இருக்கீங்க, ஓகேவா? சரினா? ஓகே. anyone else don't understand anything here? வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து நீங்க எனக்கு அனுப்புறதுன்னா நீங்க அனுப்பலாம். ஆனா இது முக்கியமா உங்களோட ரெக்கார்ட். இது ஆல் கிளியர்? இது வந்து உங்களோட ரெக்கார்ட். சோ அப்ப உங்களோட ரெக்கார்ட்காக தான் நீங்க இதை செய்ய போறீங்க. இது மாதிரி நீங்க செய்யறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நீங்க எல்லா டாபிக்கும் கவர் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்ப கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல வந்து எல்லா டாபிக் உங்களுக்கு தெரியும் தானே? ஃபைனல் எக்ஸாம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து கடைசி டாபிக் வரைக்கும் எல்லாமே கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானே? For SPM students, form 4, form 5, you must be very clear-ஆ இருக்கணும். எல்லா form 4 கேட்பாங்க, form 5 கேட்பாங்க SPM-க்கு. சோ அதனால நீங்க குயிக்கா என்ன பண்ணலாம்னா, வெறும் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டாபிக் கவர் பண்ணிருங்க. This is your உலங்காஜி மேம், this is your உலங்காஜி. உங்களோட உலங்காஜிக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, உலங்காஜி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour டைம் ஒதுக்கி உட்காந்து நீங்க உலங்காஜி பண்ணுங்க. அப்ப அந்த உலங்காஜி பண்ற டைம்ல என்ன மார்க் எடுத்துட்டீங்கன்னு don't forget to write down, record down your marks. நீங்களே உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இதுதான் உங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். This is your postmortem report. ஓகேயா? alright, so clear-ஆ? இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் செஞ்சுக்குங்க. சார்ட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு பேஜ் ஒரு சப்ஜெக்ட், அடுத்த பேஜ் இன்னொரு சப்ஜெக்ட். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அது மாதிரி எல்லாத்தையும் உங்களோட சப்ஜெக்ட் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் கவர் பண்ணணும். ஒவ்வொரு டாபிக்கோட மார்க்கை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். திவிஷா, எனக்கு தெரியல திவிஷா, ரொம்ப கீழே இருக்கு. ஒரு மேல காட்டுங்க. என்னமோ காமிச்சீங்க தானே என்கிட்ட, இல்லையா? சரி சரி ஓகே. அப்ப நீங்க வந்து உங்க செல்ஃபை நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்கன்ட்டு. சோ எனக்கு நீங்க அனுப்புற மார்க் எல்லாமே அனுப்பிட்டு ப்ளீஸ் ரெக்கார்ட் டவுன் ஹியர். கிளியர்? இதுதான் சிம்பிள் டிப்ஸ். இன்னும் யாரெல்லாம் இ டியூஷன் எடுக்கலையோ, இன்னும் யாரெல்லாம் இ டியூஷன் இன்னும் ரினியூ பண்ணலையோ, இது எல்லாமே திஸ் இஸ் த டைம். நீங்க சீக்கிரமா ரினியூ பண்ணிட்டு இதை ஆரம்பிச்சிருங்க இந்த வேலையை. ஏன்னா இந்த 3 மாசத்துக்கு, அடுத்த 3 மாசத்துக்கு இதுதான் உங்களோட ரெக்கார்டா இருக்க போகுது. உங்களோட ஃபைனல் எக்ஸாமோட மார்க் இத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. குட் கோகிலேஷ். ஓகே, சோ அப்ப உங்களோட கோல் நான் எழுத சொன்னேன், ஞாபகம் இருக்கா? anyone of you? உங்களோட கோல் வந்து நான் எல்லார்கிட்டயும் நான் அனுப்பி விட்டேன். உங்களோட கோல், அதாவது மிட் டர்ம் எக்ஸாம் மார்க் எவ்வளவு, உங்களோட ஃபைனல் எக்ஸாமோட டார்கெட் எவ்வளவு அப்படின்னு நான் சைட் பை சைடா நான் எழுத சொல்லியிருந்தேன். ஓகே, சோ அப்ப உங்களோட டார்கெட் மார்க்குக்காக தான் இப்ப இந்த அடுத்த 3 மாசம் நீங்க படிக்க போறீங்க.
யுவர் நெக்ஸ்ட் டார்கெட்காக தான், உங்க டார்கெட்காக தான் அந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் நீங்க வந்து அதை செய்ய போறீங்க. அப்ப இத வந்து என்ன மார்க், எப்படி நீங்க வந்து அந்த மார்க் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணோம்னாக்கா, இஸ் ஃப்ரம் த போஸ்ட்மார்ட்டம் ரெக்கார்ட். இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரெக்கார்ட் தான் உங்களோட டார்கெட் மார்க் எடுக்க போறீங்களா இல்லையான்னு டிசைட் பண்ணும். இஸ் தட் கிளியர்? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் சொன்னதே இல்லை. பட் ஆஃப்டர் திஸ் இனிமே நான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். என்ன யக்ஷனா என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. டீச்சர் தி chat I send you. என்னது, எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்களா? இருங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். மீரா, என்ன சொல்ல வரீங்க? ஓகே, அன்மியூட் பண்ணுங்க. ம். மிட் டர்ம் எக்ஸாம் அது எழுத சொன்னீங்க சாட், அது நான் அனுப்பி விட்டேன் டீச்சர். செஞ்ச கையோட அனுப்பிட்டீங்களா? ஓகே 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 குட். நான் அப்புறமா செக் பண்றேன். ஓகே, சோ அப்ப ஓகே குட். யாரெல்லாம் வந்து எனக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்களோ அனுப்பி விடுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா நான் முக்கியமா கேக்குறது என்ன தெரியுமா, அந்த பிராக்டிஸ் மார்க் தான். அந்த பிராக்டிஸ் மார்க்கு இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நீங்க அனுப்பாம இருக்கீங்க. a lot of students. ஓகே, என்கிட்ட ஒரு do you know that நம்ம கிட்ட 300 ஓவர் பிள்ளைங்க படிக்கிறாங்க. 300 ஓவர். ஆனா இன்னமும் வந்து லைக் எனக்கு எவ்ரி டைம் மார்க் அனுப்புறது வந்து இந்த less than 20% தான் அனுப்புறீங்க. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த வாரம் ஆரம்பிச்சு டியூஷன் வேண்டாம், நீங்க வேற டியூஷன் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இஷ்யூ வருது. ஓகே, கேன் நோ ப்ராப்ளம். ஐ மீன் திஸ் இஸ் யோர் டெசிஷன் கைஸ். ஓகே, நீங்க இது உங்களோட டெசிஷன். ஆனா லெட் மீ டெல் யூ ஒன் திங். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. நீங்க வெளியே தாராளமா நீங்க டியூஷன் போகலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க டியூஷன் போயிட்டு அங்க நல்லா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புக்கு பேக் எல்லாம் ஒரு சைடு நிப்பாட்டிட்டு நீங்க பழைய மாதிரி உங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுறீங்க. இஸ் தட் ரைட் ஆர் நாட்? அது ரைட்டா ராங்கா நீங்களே சொல்லுங்க. நீங்க டியூஷன் போறீங்க, இல்லன்ட்டு இல்ல, இந்த டியூஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க அந்த டியூஷன் போறீங்க. நீங்க டியூஷன் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்க எல்லாம் ஒரு புக்ல சைட்ல வச்சுட்டு ஒரு பேக் எல்லாம் சம்பா பண்ணிட்டு அடுத்த வாரம் திருப்பி அதே டியூஷன் வரும்போது அந்த பேக் எடுத்துட்டு திருப்பி நீங்க ஸ்கூல் டியூஷனுக்கு போறீங்க. திஸ் இஸ் ரைட் ஆர் ராங்? பக்தோருக்கு ரைட். பிகாஸ் நீங்க டியூஷன் போயிருங்க, பிரச்சனை இல்ல. நீங்க ஸ்கூல்ல எப்படி கத்துக்கிறீங்க அதே மாதிரி தான் கத்துக்கிறீங்க. டியூஷன்லயும் நீங்க கத்துக்கிறீங்க அதே மாதிரி தான் கத்துக்கிறீங்க. ஆனா when you guys are doing your revision, எப்போ நீங்க ரிவிஷன் செய்றீங்க? let me tell you, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன். don't ever depend on your school. அது முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஏன் தெரியுமா, ஸ்கூல்ல வந்து நீங்க சொல்லி கொடுக்கறத நீங்க எடுத்துக்கிறீங்க. டீச்சர்ஸ் ஆர் கிவிங் யூ இன்ஃபர்மேஷன், யூ ஆர் டேக்கிங் அது லெசனை நீங்க கத்துக்கிறீங்க. அந்த லெசன் வந்து என்னன்னா அதோட கான்செப்ட் தான். மேத்தமெட்டிக் இந்த மாதிரி சப் டாபிக் வந்தா அதோட சறுக்குறது எப்படி இருக்கும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு லிமோ சோலான் சிப்ளோ சோலான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. அந்த சிப்ளோ சோலான் போதுமா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு? சிப்ளோ சோலான் டூப்ளோ சோலான் இஸ் இட் இனஃப் ஆர் நாட்? கண்டிப்பா சொல்றேன், நீங்க மறந்துடுவீங்க படிச்சது. you will forget. அப்ப எக்ஸ்ட்ரா லத்தியான் உங்களுக்கு எங்க கிடைக்குது? where are you getting the extra latihan? where? correct. from e-tuition அந்த ரிவிஷன் போர்ட்டல்ல தான் உங்களுக்கு அவ்வளவு சோலான் இருக்கு. ஒரு டாபிக் மட்டும் லப்பம்ப்ளூ சோலான் கைஸ், லப்பம்ப்ளூ சோலான் 80 100 120 क्वेश्चंस வரைக்கும் இருக்கு பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, சோ அப்ப அந்த பிராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது for you to practice for your final exam. அப்ப ஸ்கூல்ல நீங்க அந்த லெசன் கத்துக்கிட்டு வேற டியூஷன் போறீங்களா, அந்த லெசனை கத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் allocate some time, ஒரு டைமை ஒதுக்கி ரிவிஷன் செய்யுங்க டியூஷன் போர்ட்டல்ல. டியூஷன்ல அந்த பிராக்டிஸ் போய் நிறைய செய்யுங்க கைஸ். அந்த பிராக்டிஸ் மார்க் தான் டிசைட் பண்ணும் whether you are getting A,
பி, சி ஆர் ஃபெயில். அதுதான் உங்களோட மார்க் டிசைட் பண்ணும். யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? சோ அதனால தான் பிராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் டீச்சர் சுஜி கூட என்ன சொன்னாங்க? பிராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் ரைட்டிங்கா இருந்தா கூட பிராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, so that is what I'm trying to emphasize here. நீங்க வெளிய டியூஷன் போலாம், no problem, no problem. Okay, we are not forcing you to stay here, it's okay. ஆனா நீங்க நீங்க எங்க போனாலும் when you come back home, please don't forget the revision. தயவு செஞ்சு இந்த ரிவிஷன் மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்கு தான் நான் வாரம் வாரம் உங்ககிட்ட நான் மார்க் கேட்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு மார்க் அனுப்பி விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு. ஓகேயா? சோ இந்த பிராக்டிஸ் மார்க் and இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். and you guys know why are you studying, right or not? நீங்க எதுக்காக படிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் காரணம் தெரியுமா தெரியாதா? யாருக்கு இங்க இன்னும் காரணமே தெரியல. நான் என்னத்துக்கு தான் படிக்கிறேன், எதுக்கு தான் சாரி எதுக்கு தான் படிக்கணும் அப்படின்னு எனக்கு காரணம் தெரியல. யாருக்காவது இருக்கீங்களா அந்த மாதிரி யாராவது? do you guys know why are you studying? yes, I know future, but what you want to do in future? தான் காலையில ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கிளாஸ் எடுத்தேன். is the student here? அது யார்கிட்ட பேசுனேன்? சஞ்சய். சஞ்சய் are you here? சஞ்சய் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சஞ்சய் are you here? சஞ்சய் காலையில பயங்கர கிளாஸ், ஒரு 40 நிமிஷத்துக்கு கிளாஸ் எடுத்தேன். ஓகே, இது ஆக்சுவலி சஞ்சய் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. I know you guys don't know why are you studying. ஓகே, சோ நீங்க வந்து உங்களோட காரணத்தை நீங்க புரிஞ்சுகிட்டு படிச்சீங்கன்னாக்கா no one have to force you to study. யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க சொல்லறது இல்ல. நீங்க உங்களோட எதிர்கால ஆசை என்ன? what is your ambition? what you want to become in future? I want to become a forensic lawyer, I want to become a teacher, I want to become a lawyer, I want to become a pilot, I want to become what? engineer. Whatever your wishes is. I want to become a doctor, I want to become a businessman, businesswoman. whatever goal உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா அந்த கோல் வந்து சும்மா கனவா மட்டும் இருக்க கூடாது. சும்மா தூங்கும் போது வர்ற கனவு தெரியுமா, நல்லா இருக்குமே சம்டைம்ஸ், சில கனவுல நல்லா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி I want to become a police. yes, அப்ப இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்து உங்களுக்கு அது இருந்தே ஆகணும். கனவு அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு கனவு பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. யாருக்கு தெரியும்? anyone knows here? கனவு பத்தி அப்துல் கலாம் ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. யார் இங்க அன்மியூட் பண்ணி பதில் சொல்ல போறா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட் அது. கோகிலேஷ், can I unmute you? நீங்க சொல்லுங்க. I want students to come and talk. அழகான சுத்த தமிழ்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது என்ன? அது நீங்களே சொல்லுங்க கோகிலேஷ். ஸ்டார்ட் வீடியோ கோகிலேஷ். இருங்க, ஸ்பாட்லைட் போட்டுறேன், இருங்க வரேன். சொல்லுங்க கோகிலேஷ். ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. சொல்லுங்க, என்ன சொல்லியிருந்தாரு அப்துல் கலாம் ஐயா கனவு பத்தி? கனவு காணலாம், ஆனா காணும் கனவை லட்சிய கனவாக காணுங்கள் சொல்லியிருக்காரு. திருப்பி சொல்லுங்க. கனவு காணலாம், ஆனால் காணும் கனவை லட்சியமாக காணுங்கள் சொல்லியிருக்காரு. லட்சிய கனவை காண வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிதான். ஆனா இப்படியும் சொல்லியிருந்தாரு என்னன்னாக்கா, கனவு என்பது தூங்கும் போது வருவது கனவு அல்ல, உங்களை தூங்க விடாம செய்வதுதான் உங்களோட கனவு அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே, சும்மா கனவு வந்து வரும்போது வர்றது கனவு கிடையாது, உங்களை தூங்க விடாம செய்யுது பத்தியா, அதுதான் உண்மையான கனவு. ஓகே, அருமையா ஷேர் பண்ணீங்க கோகிலேஷ். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். சோ how is your preparation going on? ஓகேவா? ஓகே டீச்சர். You ready for the final exam? ரெடி டீச்சர். Okay, so எப்படி e-tuition நீங்க prepare பண்ணிட்டு இருக்கீங்க? How e-tuition is helping you so far? Like quiz and my notes. Very good. And also the mastermind section. வார அண்ணன் டீச்சர். ஓகே, வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். சோ அப்ப நிறைய என்னென்னலாம் உங்களுக்கு இன்புட் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட் டு யூ கோகிலேஷ். Thank you டீச்சர். ஓகே, சோ அதுதான். ஓகே, அதுதான் வந்து நம்மளோட கோகிலேஷ். சோ இதுதான். ஓகே, எது வந்து உங்களை உண்மையாக, அதாவது எந்த கோலை நீங்க செட் பண்ணாலும், எந்த அம்பிஷன் என்ன மாதிரி நீங்க லட்சியம் வச்சிருந்தாலும்
அது இருந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொண்டு வாங்க. இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும். லாயர் டாக்டர், எனக்கு ஏன் டாக்டர் பிடிக்கணும்னா அந்த வெள்ளை கோட் போட்டுட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் போட்டா இங்க பார்க்க கியூட்டா இருக்கான், அதனாலதான் எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், தட் இஸ் நாட் ரியல் கோல். கோல்ங்கிறது உங்களோட இமோஷனை கனெக்ட் பண்ணும். கோல்ங்கிறது நான் ஒரு டாக்டரா இருந்து பல நோய்களை நான் தீர்க்கணும், பல பேரை நான் ஆரோக்கியமா ஆக்கணும், நல்ல இன்ஃபர்மேஷன், ஆரோக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லட்சியம் இருக்கணும் உங்களுக்கு. அதுதான் that is called real goal. அந்த கோலுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கணும். அந்த கோல் must be connected to your emotion. எனக்கு இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை கொண்டு வாங்க உங்களோட கோல்ல. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த கனவை அடைய முடியும். அந்த கனவு அடையிறதுக்கு இப்போ நான் என்னெல்லாம் நான் செய்யணுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும் உங்ககிட்ட. இன்னைக்கு காலையில சஞ்சய் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சஞ்சய் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே இஸ் a குட் பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட் தான், ஆனா முழுமையா அவரோட அந்த இது ஃபுல்லா இறங்கல. அப்ப நான் சஞ்சய் கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். சஞ்சய், what do you want to become? Who is your role model அப்படின்னு கேட்டேன். சஞ்சய் வந்து சொன்னாரு, I want to become like my uncle. Why you want to become like uncle அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, because my uncle is a very successful businessman னு சொன்னாரு. Fantastic. I said fantastic. So you want to become like a doctor, you want to become like a successful businessman like your uncle, right? So what you should do அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு கேட்டேன். I must study அப்படின்னு சொன்னாரு. Yes, you must study, but study like how? நீங்க ஒரு பிசினஸ் நீங்க செய்ய போறீங்க, வாட் எவர் கோல்ஸ், என்ன நீங்க கோல்ல நீங்க அடைய போறீங்க அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே அடிப்படை உங்களுக்கு அந்த கல்வி இருந்தே ஆகணும். If let's say you want to become a teacher, நீங்க படிச்சா ஒரு லாயர் ஆகலாம், படிச்சா ஒரு என்ஜினியர் ஆகலாம் அப்படின்னு உங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா don't follow what your heart says. நீங்க என்னவா உங்களுக்கு ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்காக படிங்க. ஆனா நீங்க பெரிய ஆளா ஆவனீங்கன்னாக்கா நீங்க ஒரு லாயர் கிட்ட பேசுற மாதிரி உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். ஒரு என்ஜினியர் கிட்ட பேசணும்னா அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கணும். ஒரு டீச்சர் கிட்ட பேசணும்னா அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கணும். அந்த நாலேஜ் எங்க இருந்து வருது? இன்னைக்கு நீங்க படிக்கிற அந்த படிப்புல தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வரும். நீங்க படிக்கல அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் லெவல் இருக்காது, உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. நீங்க எல்லாம் படிச்சுலாம் முடிச்சுட்டு நீங்க வெளியே போயிட்டு நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா நீங்க பேசுற விதத்திலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க கொஞ்சம் படிப்பு குறைவுதான் அப்படின்னு உங்களை தரம் போடுவாங்க, உங்களைய குறைச்சு மதிப்பிடுவாங்க. Do you want the society to treat you like that? நம்மள யாராவது குறைச்சு மதிப்பிட்டாக்கா நம்மளுக்கு பிடிக்குமா? ஐயோ என்னது இது இப்படி இருக்கான், எப்படி பேசுறான் பாரு, கொஞ்சம் கூட நாலேஜே இல்ல அவனுக்கு, அந்த மாதிரி ஏதாவது பேசினாக்கா do you like it? நம்மள யாரும் புலி பண்ற மாதிரி தானே இருக்கும். நம்ம அவங்களோட சரிக்கு சரமா பேசணும், இல்ல அவங்களோட ஒரு படி மேல நான் பேசணும் அப்படின்னாக்கா அந்த கல்வியால மட்டும்தான் முடியும் உங்களுக்கு. அதுக்காக உங்களோட வாழ்க்கைக்காக உங்களோட அந்த தன்மானத்துக்காக இன்னைக்கு நீங்க இறங்கி படிக்கணும். தன்மானம், do you know what is தன்மானம்? There is your self esteem. உங்களோட மான பிரச்சனை. ஆமா, there is your மான பிரச்சனை. அதுக்காக தயவு செஞ்சு படிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் ஒரு நேஷனல் எக்ஸாம், உண்மையிலே ஒரு யூபிஎஸ்ஆர், ஒரு PT3, ஒரு SPM எப்படி அது முக்கியமான எக்ஸாம் மாதிரி இருக்கோ அந்த எக்ஸாம் மாதிரி உங்களோட ஃபைனல் எக்ஸாம் ட்ரீட் பண்ணுங்க. SPM ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ் சொல்லவே தேவையில்லை. யூ ஹேவ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆமா, தன்மானங்கிறது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதுதான் சொல்ல வரேன். அதுக்காக தயவு செஞ்சு படிச்சிருங்க பிள்ளைங்களா, அதுக்காக தயவு செஞ்சு படிச்சிருங்க. Do whatever it takes to get good result. This is what I want for all my students. நாளைக்கு ஒருத்தவங்கிட்ட நீங்க பேசணும்னா சரிக்கு சமமா நாலேஜபிளா பேசணும். சரிக்கு சமமா நீங்க பேசினாலே தெரிஞ்சிடும் இவங்களை மட்டும் ஏமாத்தவே முடியாது, இவங்க ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசினா கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நீங்க அந்த ஒரு உணர்வை கொடுக்கணும் நீங்க உங்களோட பேச்சு திறமையால. இப்ப now why I can talk, teacher Suji, why she can talk in front of you all? Because எங்களுக்கு அந்த education ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அந்த நாலேஜ் எங்களுக்கு உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ண முடியுது. In future you want to become someone else,
நீங்க உங்களோட கொலிக்கோ உங்களோட ஸ்டாஃப் கிட்டயோ நீங்க பேசணும், அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் only will come through education. Trust me guys, trust me. ஓகே, சோ அந்த படிப்புக்காக என்னென்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாம் தான் நான் இப்போ உங்களுக்கு வீக்லி மாஸ்டர் மைண்ட்ல நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். Teacher Suji has shared something very important today. And நான் உங்களுக்கு அந்த செக்லிஸ்ட் எப்படி போடுறது, அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி செய்யறது, உங்களோட கோலை எப்படி நீங்க சீரியஸா எடுக்கிறது, அந்த கோலுக்காக நீங்க இப்ப என்ன பண்ணணும், வாரம் வாரம் நீங்க என்ன செய்யணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அண்ட் காலையில நான் சஞ்சய் கிட்ட பேசும்போது நான் இதுதான் அவர்கிட்டயே சொல்றேன். and now I'm telling to you guys. உங்க லைஃப் இப்போ உங்க கையில தான் இருக்கு. You are whatever you do is now in your control. நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? நேத்து நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நம்ம ஏதாவது போய் மாத்த முடியுமா? உங்களோட மிட்டம் எக்ஸாம் ரிசல்ட் ரொம்ப தொருவா இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த போயிட்டு நான் திருப்பியும் டைம் மெஷின் வச்சு திருப்பியும் டைம் டிராவல் பண்ணி அந்த ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி வைக்க முடியுமா நானு? Do we have that control? No, right? நம்மளுக்கு அது முடிஞ்சு போச்சு. It's not in our control. But to get the good result in your final exam, இன்னைக்கு நடக்க போற விஷயம் அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரிசல்ட் உங்களுக்கு தானா தேடி வரும். சேம் திங் ஃபார் SPM ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபார் Form 4 Form 5 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரொம்ப ஒரு முக்கியமான குரூஷியலான பாயிண்ட்ல தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் உங்க லைஃப்ல, என்ன மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வேணும்? இப்போ பிரகாஷ் வந்து அன்னைக்கு சொன்னாரு he want to score all straight A's. அதுக்கப்புறம் சங்கீதா கூட சொல்லியிருந்தாங்க ஆல் கிரெடிட் எனக்கு ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு. ஸோ யூ கைஸ் நோ எக்ஸாக்ட்லி. கிருஷ்ணன் கூட சொல்லியிருந்தாரு நல்ல எல்லா ரிசல்ட் ஸ்கோர் பண்ணும், கிரெடிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுக்கணும்னாக்கா இன்னைக்கு உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கு, அதுக்கு நான் என்ன மாதிரி ஆக்டிவிட்டில செய்யணும், அதை இறங்கி செஞ்சிருங்க. டூ யுவர் பெஸ்ட். எங்கெங்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியுமோ போஸ்ட்மார்ட்டம் தரோவா செஞ்சிருங்க. தட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல். உங்க கண்ட்ரோல்ல இப்ப இது மட்டும் தான் இருக்கு. The rest of it, leave it to God. கடவுள்கிட்ட விட்டுருங்க. The God is watching you. நீங்க என்ன மாதிரி எஃபர்ட் போடுறீங்க, என்ன மாதிரி எஃபர்ட் நீங்க வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் அதே மாதிரி வரும். So focus on what is in your control and don't think about the future. Don't think about the நான் சொல்றது don't think about the result. ஓகே, இதை நான் அடையணும்னாக்க இது நான் பண்ணணும்னா நான் இறங்கி செய்ய போறேன், அவ்வளவுதான், finish. ஓகே கைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு ஷேரிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் இல்லை. 2-3 பேர் ஷேரிங் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க போன வாரம். பட் எனது இது அவங்களால வர முடியல இன்னைக்கு. ஸோ அடுத்த வாரம் we're going to postpone for the sharing la. ஓகேயா? alright, so I believe you guys can get what I'm trying to say. ஓகே, நான் என்ன சொல்ல வந்து உங்களுக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சுது தானே? உங்களோட கோலை நினைவுல வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு இன்னைக்கு என் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே உங்களோட லட்சியங்கள் தன்னால அடைஞ்சிருவீங்க. God is watching you all the time. Universe is watching you all the time. அதுக்குண்டான உழைப்பு போட்டீங்க, அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜில நீங்க கரெக்டா செஞ்சீங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கரெக்டா செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு சேர வேண்டிய ரிசல்ட் யாராலையும் தடுக்க முடியாது. Not even the God can stop your success. You're definitely going to be a successful person. Okay guys? Okay, ஃப்ரெஷ் ஆச்சா? அப்படியே மைண்ட் ஃப்ரெஷ் ஆச்சா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். பிகாஸ் ஐ நோ யூ கைஸ் ஆர் வெரி வெரி குட் ஸ்டூடெண்ட். ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கலாம். ஓகே, ஸோ நீங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாரம் நீங்க அட்டென்ட் பண்றீங்க தெரியுமா? யூ கைஸ் ஆர் சோ பவர்ஃபுல், யூ கைஸ் ஆர் சோ பிரில்லியன்ட். ஓகே, நீங்கெல்லாம் வந்து உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாதுப்பா. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலே தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரிஞ்ச வரைக்கும். எஸ், கரெக்ட் வினாஷினி. ஓகே, ஜஸ்ட் திங்க் பாசிட்டிவ் and focus on what is in your control only. Okay guys, all right, thank you so much. I wish you all the very best. இன்னும் யார் மார்க் அனுப்பாம இருக்கீங்களோ இந்த தயவு செஞ்சு மார்க் அனுப்பிடுங்க every week. ஓகே, அந்த டாஸ்க் செய்ய சொன்னது இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க, don't delay. Okay, and then அடுத்த வாரம் you're going to try to put back on Sunday la. Okay, so Sunday again அந்த டைம்ல நம்ம திருப்பி உங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றோம். Okay, so thank you so much guys for joining. Happy Saturday, happy weekend. Okay, enjoy பண்ணுங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க.
படிக்க வேண்டிய டைம்ல படிச்சிருங்க. Okay? All right. Thank you so much, guys. Bye-bye. Bye. Bye, guys. I love you too, Ramanan. Bye.